நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதாள் வாழ்க. குருவின் திருவடி போற்றி, குருவின் மலரடி போற்றி. எமது தாய் தந்தையாக இருக்கும் அகத்தியரப்பாவின் திருவடியும், எமது தாயான லோபமுத்திரை தாயும், உண்ணாமலை அண்ணாமலையாரினுடைய திருவடியும் வணங்கி அன்பார்ந்த அன்பர்களை வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். இந்த பதிவில் நம்ம ரிஷிகளினுடைய வகைகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் போன பதிவில் மகரிஷி என்பவர் யார் என்பதை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ பிரம்ம ரிஷி, இதைத்தான் நிறையா பேர் இன்றைக்கி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. பிரம்ம ரிஷி பிரம்ம ரிஷி பிரம்ம ரிஷி. எங்கள்கிட்ட கேட்ட ஒரு அன்பர் கூட பிரம்ம ரிஷி பட்டம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டார். நம்ம அதுக்கு அடியன் தகுதி இல்லை சாமி அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பிரம்மஸ்ரீ அப்படின்னாவே பிரம்மம் அப்படிங்கிறது படைத்தலை, பிரம்மன் அப்படிங்கிறவர் படைக்கிறார் அப்படிங்கிறது நம்ம எல்லோரும் அறிந்த விஷயங்கள் தான். அப்போ பிரம்மம் அப்படிங்கிறது எதை குறிக்குது? பிரம்மத்தை யார் எப்படி பயன்படுத்தணும்? ஸ்ரீ அப்படிங்கிறது மதிப்புக்குரிய, பிரம்மம் மதிப்பானது, பிரம்மத்தை மதிக்கக்கூடியது அப்படிங்கிறது தான் பிரம்மஸ்ரீ. ஸ்ரீ பிரம்மஸ்ரீ அப்படின்லாம் போடுவாங்க. அவங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை பரப்புகிறாங்க. அடியன் அதை விவாதிக்க தயாரில்லை. ஏன் அப்படின்னா இது கலியுகம், அப்படி தான் இருக்கும். இது எமது தந்தை அகத்தியரப்பா கூறியது. அதனால் அந்த கருத்துக்குள் நான் நுழைய விரும்பலை. தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொண்டு தன்னில் தெளிந்து கொண்டு தானாக அதுவாக ஆகக்கடவாவது. அதனால் நீங்கள் சுய பரிசோதனை செஞ்சுக்கிங்க, அதில் தம்மை தகுதி உள்ளவர்களாக்கி மாற்றிக்கிங்க. யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்கான நோக்கமல்ல, தெளிந்து கொள்ள வேண்டும் என்பது மட்டுமே அடியனுடைய கருத்து. அதனால் இப்போ ரெண்டாவது 10 ரிஷிகளில் முதல்ல மகரிஷி பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது பிரம்ம ரிஷியான ரெண்டாவது ரிஷி பார்க்குறோம். பிரம்மமான பிராமண பரம்பரையில் பிறந்து பேராசை, கோபம் அற்று தவ வலிமையால் வேத மந்திரங்களை கண்டுபிடித்தவர்கள் தான் பிரம்ம ரிஷி என்று அழைக்கப்படும். பிராமண குணம் உடையவர்கள் ரிஷிகளாக உயரும்போது பிரம்ம ரிஷியாக மாறுகிறார்கள். இந்த பிராமணர்கள் என்பவர்கள் யார்? முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி எல்லாமே அதை தான் ஓடிட்டுருக்கு. எவன் ஒருவன் வேதத்தை பாராயணம் செய்கின்றானோ, எவன் ஒருவன் வேதத்தை படித்து தெளிகின்றானோ, எவன் ஒருவன் வேதத்தை உபதேசிக்கின்றானோ அவன் பிராமணன். இதில் யாரும் சத்திரியர் கிடையாது, சூத்திரர் கிடையாது. பிராமணனுங்கிற தனி ஒரு இனம் கிடையாது. இந்த இனத்தை வகுத்தது வேதத்தில் கிடையாது. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, அடிப்படை நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஒரு வேத மந்திரங்களை கற்று தெளிந்தவர்கள், அதை பாராயணம் அதாவது படித்தலோ அடுத்தவர்களுக்கு உபதேசம் செய்பவர்களோ இவர்களே பிராமணர்கள். இந்த பிராமண பரம்பரையில் அப்படிப்பட்ட மந்திரங்களை படித்து கற்று தெரிந்து உபதேசிக்கக்கூடிய வழியில் வரக்கூடியவர்களே அந்த வழியில் பிறந்து பேராசை, கோபம் அற்ற தவ வலிமையினால் வேத மந்திரங்களை, இப்போ நம்ம சொன்னோம் பிராமணன்னா பிராமணன்னா நம்ம வேத மந்திரங்களை கற்று தெளிந்தவர்கள் நம்ம சொன்னோம். அடுத்த நிலைக்கு தவ வலிமை உடையவர்களாக, தவத்தில் மெச்சியவர்களாக, தவத்தில் தலைத்தவர்களாக மாறுதல். மூன்றாவது பேராசை, கோபம் அற்ற நிலைமையில் இருக்கணும். இன்றைக்கி பிரம்ம ரிஷி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாராவது கோபமற்ற நிலையில் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது நீங்கள் தான் சுய பரிசோதனை செய்துக்கணும். விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்காங்களா அப்படிங்கிறது நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். இது அடுத்த நிலை வேத மந்திரங்களை கண்டுபிடித்தல்.
இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேத மந்திரங்கள் இன்னைக்கு க்ளீம், ஆம், ஓம், ஓம் இந்த மந்திரங்களை கண்டுபிடித்து மந்திரங்களை எழுதியவர்கள் தான், வேதத்தை எழுதியவர்கள் தான் நம்ம ரிஷிகள் நம்ம சொன்னோம். அது யார் யாரெல்லாம் எழுதுனாங்க அப்படிங்கிறத இன்னொரு பதிவுகளில் நாம் பார்ப்போம். அப்படிப்பட்ட அந்த மந்திரங்களை கண்டுபிடித்தார்களா? எதுவுமே கிடையாது. வேதங்கள் 4 வேதங்கள் இருக்கின்றது. 4 வேதங்களை கற்று தெளிந்தார்களா என்பதே இன்னைக்கு சந்தேகத்துக்குரிய கருத்துக்களாக இருக்கின்றது. அதில் கோபம், பேராசை அற்று தவத்தில் மெச்சியவர்களாக திகழ்கின்றார்களா அப்படிங்கிறது தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொண்டு மேன்மை அடைய வேண்டும். யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்கான இந்த பதிவுகள் அல்ல. இந்த பதிவை கேட்பவர்கள் தன்னை தானே சுய பரிசோதனை செய்து கொண்டு தன்னில் தானே தெளிந்து தானாக அதுவாக இருப்பதே அடியவனுடைய வேண்டுகோள். ஆகவே இந்த பிரம்ம ரிஷி அப்படிங்கிற பட்டத்தை இனி பயன்படுத்துபவர்கள் தனக்கு அந்த தன்மை உடையவர்களா என்பதை அறிந்து கொண்டு அந்த பட்டத்தை பெற்றுக்கொள்ளும். யாரோ ஒருத்தர் கொடுக்குறாங்க, யாரோ ஒருத்தர் வாங்குறாங்கங்கிறத தவிர்த்துட்டு இந்த ரிஷி அப்படிங்கிறதுக்கு முதல்ல நாம் தகுதியானவர்களா, வேதங்களை படைத்தலாக இருக்க வேண்டும். படைக்கக்கூடியவன் தான் பிரம்மன். அந்த பிரம்மனான தத்துவத்தை உணர்ந்து இருக்கிறோமா, எதை படைத்தோம் என்பதை தெரிஞ்சுக்கணும். நமக்கு இருக்கக்கூடிய மும்மலமான மாயை, கண்மம், கர்மம், காமம் இதையே நம்ம என்ன அறுத்தெரியாத சூழ்நிலையில் பிரம்ம ரிஷி, மகரிஷி இப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிறது எந்த வகையில் அது பின்னிட்ட காலங்களில் நம்மளை வழிநடத்துங்கிறது நீங்கள் புரிந்துக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல் தன்னை அதில் உட்படுத்தி கொண்டு மேன்மையடைய வேண்டுமாய் அன்போடு வேண்டுகிறோம். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய்.